வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. 27/12/1991 ஆழியாரில் ஆசிரியர் பயிற்சியில் அருள் தந்தை அவர்கள் அளித்த உரை. ரங்கராட்டினத்தில் சுற்றி கொண்டே இருக்கிற பொழுது எதை பார்க்க முடியும்? எதையும் பார்க்க முடியாது. அதே போல இன்ப துன்ப உணர்வுகளான விரைவு அலையில், அதாவது பீட்டாவேவ், சிந்தித்து பார்க்க முடியாது. அமைதி அலையில்தான் சிந்திக்க முடிகிறது. அந்த அமைதி அலை எல்லோருக்கும் நாள்தோறும் வந்தாலும் அப்போது தூங்கி விடுகிறார்கள். விழிப்பு நிலை இல்லாத போது அதை பயன்படுத்தி கொள்ள முடியவில்லை. ஆனால் நாம் உணர்வாளர்கள், யோக சாதனையாளர்கள். தியானம் பண்ணுகிற போதே அந்த அமைதியான ஒரு நிலை வந்துவிடும். அது தியானம் பண்ணுகிற போதும் கிடைக்கும். அதை விட்டு சில நேரங்களில் படித்தாலும் கிடைக்கும். தவம் செய்யும்போது சில சமயம் மனம் ஓடினாலும் ஓடி ஓடி திரும்பி திரும்பி தவம் செய்யும் நிலைக்கே வந்துவிடும். தியானம் செய்யும் நிலை ஒரு கோடு என்று இருக்குமானால் மன அலை அதை விட்டு கொஞ்ச தூரம் விலகி போனால் கூட திரும்பவும் வந்துவிடும். அப்படி விலகி போகிற போது உஷார் நிலையில் இருக்கும். உதாரணமாக கபடி விளையாடுகிறார்கள். ஒரு கோடு போட்டுக்கொண்டு மீண்டும் கோட்டருகே வருகிறானே, அதே போலத்தான் மன ஓட்டத்தை கூறலாம். கோட்டின் நினைவும் இருக்கிறது. எதிர்பக்கம் போய் ஆளை தொட்டுவிட வேண்டும் என்றும் இருக்கிறது. அந்த அளவில் உஷார்த்தன்மை ஆகினையில் நாம் தவம் இருக்கும்போது உண்டாகிறது. உயிர் மேல் மனம் வைக்கிறோம், அதுதான் ஆக்கினை. அங்கேதான் நமது தவம் தொடங்குகிறது. இதை சமஸ்கிருதத்தில் பிரத்யாகாரா என்பார்கள். கோஆர்டினேஷன், ஒத்துழைப்பு, கோஆப்பரேஷன், கூட்டுறவு. தேவையில்லாத பதிவுகளை எல்லாம் மாற்றி புதிய பதிவுகளை கொடுப்பதற்கு மனவளக்கலை உதவுகிறது. மனவளக்கலை ஒரு பயிற்சி கூடம்தான். மெல்லிய அலைச்சுடரில்தான் இறை உணர்வு உண்டாகும். கிணற்று நீர் சமுத்திரத்தோடு தொடர்பு கொண்டுதான் இருக்கும். ஏன் என்றால் மண் முழுவதும் ஊற்று சுரந்துதான் இருக்கும். அந்த ஊற்று சமுத்திரத்தோடு கலந்துதான் இருக்கும். அதே போல சித்தாகாசமும் மகா ஆகாசமும் கலந்திருக்கும். நம் உயிராற்றல் அளவிலே அடிக்கடி ஏற்றம் இறக்கம் உண்டாகும். நம் செயல் எண்ணம் மூலமாக அதை சரிப்படுத்த மகா ஆகாசத்தில் இருந்துதான் சக்தியை எடுத்துக்கொள்கிறோம். அதற்காக இந்த உடலை விட்டு அகண்டாகாரமாக பிரபஞ்சம் முழுவதும் மனதை விரித்து சக்தி களம் செல்கிறோம். உணர்ச்சி வயப்பட்ட எண்ணங்களில் இருந்து விடுபட முடியாத சிக்கல்களை அதிலிருந்து விடுபடுவதற்கு சக்தி களத்தவம் உதவும். பின் சுத்தவெளி. சிவகளம் சுத்தவெளியானது. பிரபஞ்சம் முழுவதும் வான்காந்த ஆற்றலாக இருந்து கொண்டு உயிர் சக்தியிலே அறிவாக இருக்கிறதே, அதில்தான் தவம் ஆற்றுகிறோம். எல்லை உள்ள பிரபஞ்சத்தை தாண்டி எல்லையற்ற சுத்தவெளியாக இருப்பது அறிவேதான். அதோடு நிலைத்து நிலைத்து ஆழ்ந்து ஆழ்ந்து இருக்க பழக பழக அங்கேதான் இந்த மன அலைச்சுழல் டெல்டா அலை 1-3 சைக்கிள் பெர் செகண்ட் என்ற நிலைக்கு உண்டாகும். சாதாரண மக்களுக்கு அந்த நிலை வந்தால் அது கோமா நிலை. அந்த நிலையில் ஒன்றும் தெரியாது, உணர்வே வராது. குடித்துவிட்டு போதையில் இருப்பவர்களுக்கும் அந்த நிலை வரலாம். மயக்க மருந்து அனஸ்தீசியா போடும் போதும் வரலாம். இந்த 3 நிலையிலும் மனம் அவ்வளவாக அடங்கிய நிலையிலேயே இருக்கும். ஆனால் துரியாதீத தவ நிலையில் அங்கும் நாம் விழிப்போடு இருக்கிறோம். மன அலைச்சுழல் மிக நுண்ணிய நிலை. எந்த ஒன்றை அறிவு அறிந்து கொள்கிறதோ, உணர்ந்து கொள்கிறதோ, அது ஒத்த உணர்வுதான். அப்படி பழகி கொண்டால் அறிவு நுட்பமும் கூர்மையும் வரும். துரியாதீதம் பழகி கொண்டால் எந்த மாதிரியான சிந்தனை எடுத்தாலும் அந்த சிந்தனைக்குரிய தொடர்பு வந்துவிடும். தொடர்பு வந்தால்தான் நமக்கு விஷயம் புரியும்.
ஒவ்வொரு தவமும் சில உறுப்புகளுக்கு நலன் கொடுக்கும், உடல் நலன், மனவளம் கொடுக்கும் என்று சொன்னாலும் பொதுவாக எல்லா நன்மைகளையும் கொடுக்கக்கூடியது துரியாதீத தவம். துரியம் வரை கோயில்களில் மடங்களில் சொல்லிக் கொடுக்கிறார்கள். நமது மன்றத்தில் உண்மையான கருத்தை எடுத்துக்கொண்டு பயிற்சியை எளிமையாக்கி எல்லோரும் எளிதாக பெறும் வரையில் வைத்திருக்கிறோம். விஞ்ஞான காலத்திற்கு ஏற்ற முறையில் அமைத்திருக்கிறோம். சென்ற 60 ஆண்டுகளாக முயற்சி எடுத்திருக்கிறேன். எந்த பயிற்சியை நீங்கள் செய்தாலும் தினமும் துரியாதீத பயிற்சி செய்து கொண்டு வருவது நல்லது. மற்ற தவத்தை செய்து கொண்டு வந்தாலும் கூட துரியாதீதத்தை மாத்திரம் விடாது தினமும் செய்து கொண்டே வர வேண்டும். ஆகினையிலிருந்து சிவகலம் வரை நமது மன அலைச்சுழலை கைவல்யம் செய்து வைத்து கொள்வது உடலுக்கும் நல்லது, உயிருக்கும் நல்லது, மனதுக்கும் நல்லது, இன்னும் சமுதாயத்தில் உள்ள அலை இயக்கத்திற்கும் நல்லது. வாழ்க வளமுடன்.